பூசணிக்காய் வச்சு வத்தல் சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேன் இதை காட்டுறேன் வாங்க. இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டம்ளரில் வந்து காஃபி டம்ளரில் கடலப்பருப்பு ஒன்று போட்டிருக்கேன், பாதி துவரம் பருப்பு பாதி உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். நல்லா வந்து ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்புறம் இந்த காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட்டலை சாம்பாரில் போடுறதுனால ஒரு 6 காஞ்ச மிளகாய் இதோடய சேர்த்து ஊற வச்சுருக்கேன். நல்லா ஒரு 3-4 தடவை அலம்பிட்டு நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி வடிய வச்சுருக்கேன். நம்ம வடைக்கு அரைப்போம் இல்லையா, குறைன்னு இல்லாமல் மெத்துன்னு அந்த ஒரு பதம் அதை அரைச்சி காமிக்கிறேன். அதான் இந்த மாதிரி ஒரு குட்டி பூசணி. இதில் வந்து பாதி வந்து கட் பண்ணிவிட்டு தோல் சீடு எடுத்துட்டு நல்லா திருவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து புழிஞ்சு போட்டு கலந்து எல்லாத்தையும் உப்பு காரம் எல்லாம் போட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஈடு ஜலமே விடாமல் இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிருக்கேன். இப்போ அடுத்த ஈடு போட்டிருக்கேன். பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க, மஞ்சப்பொடி கிருமி நாசினி சேர்த்துக்கோங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு. கூட்டில் குழம்புல போடுறதால உப்பு வந்து கம்மியாகவே இருக்கட்டும். இப்போ வந்து பாருங்கள் நல்லா அரைச்சி நல்லா கலந்துட்டேன். இப்போ வந்து பூசணிக்காய் வந்து இந்த மாதிரி திருவி வச்சுருக்கேன். தண்ணி சொட்டு கூட இருக்கக்கூடாது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் போட்டு நல்லா நம்ம கலந்துடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ட்ரே எங்காலத்தில் நான் பண்ணுறது விடுங்க, பிளாஸ்டிக் ஷீட் அவாய்ட் பண்ணுங்க. இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி தண்ணி தொட்டுட்டு தண்ணி கையில் இல்லாமல் நல்லா ஒத்தறிட்டு இப்படி எடுத்து அளவுக்கு வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, காஞ்சதுன்னா வந்து ஓரளவு சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்படி வச்சுருக்கோம். எல்லா மாவையும் அதே மாதிரி ஒரே சைஸாக வச்சிங்கன்னா காஞ்ச உடனே பார்த்தா இது வந்து திட்டமாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பெருசாக இருந்ததுன்னா கூட நீங்கள் வந்து அதை வந்து நம்ம பொரிக்கும் போது உடச்சி கூட நம்ம கூட்டில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் போட்ட மெஷர்மெண்ட்டுக்கு எனக்கு வந்து இந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் கூட கேப் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரேயில் தட்டில் எது உங்கள் காலத்தில் இருக்கோ அதில் வந்து பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு பெருசு ஒரு 4 இட்டேன். அதுக்கப்புறம் வந்து மீடியம் சைஸில் போட்டிருக்கேன். எல்லாமே மீடியம் சைஸில் போட்டிருக்கேன். பெருசும் குட்டியுமாக வந்தாலும் தப்பு கிடையாது. காய்ச்சல் மட்டும் ஒரு 4-5 நாள் காயணும். இது காஞ்சி வந்தோடனே உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு காமிக்கும். நம்மளோட கூட்டு வடம் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி சூப்பராக வந்திருக்கு. ஒரு 5-6 நாள் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். அதில் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா கோல்டன் கலரில் பொரிச்சு எடுத்து இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சிம்மில் வச்சு நல்லா உள்ளே வந்து கோல்டன் ப்ரௌனில் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வறுந்துட்டு எண்ணெயிலேருந்து எடுத்துடுறேன். இந்த மாதிரி கலரில் பொரிச்சு எடுங்க. இது வந்து உங்களுக்கு பிளேட்டிங் ஆறுனோடனே உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காமிக்கிறேன். வடம் வந்து வெத்த குழம்பு, பொரிச்ச கூட்டு, அதுக்கப்புறம் மோர் குழம்பு, சாம்பாரில் கூட போடலாம், எல்லாத்துக்கும் போடலாம். வெறுமையே சாப்பிட்டா கூட கரகரன்னு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை, டேக் கேர்.